மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். மனுஷர் மூலமாக தான் கிரியை செய்கிறாரு. பிசாசும் மனுஷர் மூலமாக தான் கிரியை செய்கிறான். ப்ரொசீஜர் ஒன்று தான். தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அதை பேசுன்றாரு. பிசாசு அவன் வார்த்தைகளை கொடுத்து பேசுன்றான். பாவிகள் எல்லாரும் அவன் வார்த்தையை தான் பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளும் பல சமயத்தில் அவன் பேச்சை பேசி நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெரிய சாபங்களை உண்டாக்குறதெல்லாம் நடக்குது. அதனால் இன்றைக்கு சரியாய் பேசுவோமாக. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், பைபிளில் இது விளங்கலை அது விளங்கலைன்னா என்கிட்ட வந்து அப்புறம் கேளுங்க. இதெல்லாவற்றுக்கும் சரியாய் பதில் சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் பவுல் சொன்ன மாதிரி பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலே நான் கல்லாதவன் அல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த ஜனங்களுக்கு ஏத்தாப்புல எதுக்கு முனையெல்லாம் பேச தெரியாது, ஆனால் சரியாக சொல்லுவேன்டா சொல்கிறதேன்றான். நானும் சரியாக சொல்லுவேன். சிலர் நினைக்கலாம் பெருமை பிடிச்சா அவர் பாஸ்டர் போலன்னு. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் ஜீவ ஊற்று புறப்படணும். அதனால தான் உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னார். இருதயத்தை காத்துக்கிட்டா, அந்த வசனத்தை கண்டுபிடிச்சா அவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா அந்த வசனத்தை கண்டுபிடிக்க சொல்றாரு. இன்றைக்கு நமக்கான வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பொருளாதாரத்துக்கு, நம்முடைய சாட்சியான வாழ்க்கைக்கு அது தேவையான வார்த்தைகளை நாம கண்டுபிடிக்கணும், அதை பேசணும். அவர் எல்லாத்தையும் அங்கே இருந்து ஏதோ தொப்பு தொப்புன்னு போடுறாரு. அப்படி போடலை. அவர் வசனங்களை உங்க இருதயத்துல தான் கொடுப்பாரு. இங்க இருந்த நன்மைகள் வெளியே வரணும். தேவன் விசுவாசத்தின் தேவன், வார்த்தையின் தேவன். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், வார்த்தையினால் பிறந்தவர்கள். வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், பொய்யுரையாதவர். நீங்க அவரை நம்பினா இன்று முதல் சரியான வார்த்தைகளை பேச தீர்மானியுங்கள், அதை செய்யுங்கள். எதையாவது தப்பா பேசணும் போல ஆத்திரம் கோபம் எல்லாம் வரும். அந்த இடத்துல பொறுமையாக இருந்து சரியான வார்த்தைகளை மட்டும் பேசுவேன். இந்த சூழ்நிலையை மாற்றுவேன். இந்த போல இருளை நீக்குவேன். எனக்குள் இருக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். தீர்மானம் எடுங்கள், நடக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். இப்படி ஒரு தீர்மானம் எடுப்பேன்னு சொல்லலாம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே இப்படி ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கிறேன். இன்று முதல் பிசாசு பேச மாட்டேன். அவன் கொடுக்குற வார்த்தைகளை பேச மாட்டேன். தேவன் நீர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகள், நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், அவைகளின் இருதயத்தில் வைத்து வாயினாலே பேசுவேன். நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார், அப்பொழுது வயது திரும்ப வாழ வயது போலாகும். அல்லேலூயா. உங்கள் மூலமாகத்தான் கர்த்தர் பூமி ஆளுகிறார். உங்கள் மூலம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, சரிங்களா? இது ஆக்சுவலாக போன தடவை பேசின மெசேஜில் இது ஒரு கடைசி ஸ்லைடாக இருந்தது.
ஆனால் போன தடவை பேசின மெசேஜே எதிர்பார்த்த நேரத்தை விட அதிகமாக போயிடுச்சு. ஒரு 30-40 நிமிஷத்தோட தாண்டி போயிடுச்சு. ஸோ இந்த கடைசி ஸ்லைடை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் மெசேஜ் அதை பற்றி மட்டுமே வைக்கலாம்னு சொல்லிட்டு. என்ன பிரதர் திடீர்னு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது எப்படி? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரதர், நம்ம சபை தான், நான் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன். நல்ல கெத்தான குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை பார்க்குறேன். சரி, பாஸ்டர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் வைக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரதர், எனக்கு டீச்சர் பொண்ணு தான் வேணும். சரி. சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி, என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், நல்ல அழகான பொண்ணை பார்க்குறோம். பொண்ணு அழகாக தான் இருக்குது, ஆனால் வேறு ஒரு இடத்துலேருந்து வருது. அவங்க அப்பா அம்மாலாம் ஒன்றும் பெருசாக படிக்கலை. இப்படி ஒருத்தரோட ரெக்கமெண்ட்டும் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? சரி, பைபிள் படி எப்படி தான் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறது? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பிரதர் ஆல்ரெடி. இப்போ தெரிஞ்சு என்ன பண்ணிக்க போகிறோம்? நம்மளுக்கு பசங்க பொண்ணுங்க இருக்குது, பசங்களுக்கு பார்க்கலாம், பேர குழந்தைகளை பார்க்கலாம். சரிங்களா? இது பிரயோஜனமாக இருக்கும். ஓகேயா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு, கல்யாணம் பண்ணுறது கட்டாயமா? என்ன பிரதர், கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணை எப்படி தேர்றதுன்னு சொல்லிட்டு தொடக்கமே இப்படியா? கல்யாணம் பண்ணுறது கட்டாயமா? இப்போது ஆதியாகமம் 2:18 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 2:18. எல்லா பேரும் கல்யாணம் பண்ணுறது வாழ்க்கையில் பிறப்புன்னு இருந்தால் இறப்பு இருக்குங்கிற மாதிரி கல்யாணங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். கல்யாணம் ஒருத்தன் பிறந்தவன் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். எல்லா பேரும் கோட் பண்ணக்கூடிய ஒரு வசனம் இதாக தான் இருக்கும். ஆதியாகமம் 2:18. ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஓகே, இதோடு சேர்த்து சங்கீதம் 68:6. சங்கீதம் 68:6. சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஓகே, இந்த 2 வசனத்துலேயும் நம்ம தமிழில் வாசிக்கும்போது தனிமையாக இருப்பது அப்படின்னு தான் வருது இல்லைங்களா? ஆனால் மூல பாஷையில் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒரே வார்த்தை கிடையாது. நம்ம ஆதி ஆகமத்தில் பார்த்ததோட மூல பாஷை பேட். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் உண்மையாகவே தனியாக ஒரு 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 ஆள் தனிமையாக இருக்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஆனால் நம்ம சங்கீதம் 68:6 நம்ம பார்த்தது, அதுவும் தமிழில் பார்த்தா தனிமை அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் மூல பாஷையில் பார்த்தா யக்கிட். அது உண்மையாகவே தனிமை கிடையாது, யூனிக், ஒரு தனித்துவமான, ஒன்லி ஒன். இப்போ சில கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா டிசைனர் பீஸ், இந்த நகை ஒன்று தான் இருக்குது, யூனிக், ஒன்லி ஒன். அது மட்டும் இல்லை, இவரை நேசகுமாரன் பின்னாடி கிரேக்க பாஷையில் உள்ளதை நம்ம எபிரேய பாஷையில் மாற்றி இருந்தால் இதே யாக்கிட், பிலபட் ஒன். இப்போது இந்த ரெண்டையும் வச்சு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போது ஒருத்தன் நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் முழுமையாக இருக்கிறீங்களா இல்லையா? இப்போது சில படங்களில் கூட, அண்ணா இந்த டாலர் பாதி இருக்கே, பாதி அண்ணிட்ட இருக்கா? அப்போ என்னமோ கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஆண் ஒரு பகுதி, பெண் ஒரு பகுதி, இவங்க 2 பேர் சேரும் பொழுது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முழுமை அடையிறாங்கங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். இந்த முறை அம்முக்குட்டி வந்தப்போ இந்த இஸ்ரேலி ஹமாஸ் இந்த வாரை பற்றிலாம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. A Jew is never alone. ஒரு யூதனானவன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தனிமையாக இருக்கிறதில்ல. அது எப்படி? அப்போ யூதனானவனுக்கு மட்டும்தான் அதா? ஒரு கிறிஸ்தவன், ஏசு கிறிஸ்தவ ஆண்டவரும் இரட்சகரும் ஏற்றுக்கொண்ட எவனும் தனிமையாக இருக்க முடியாது. அவன் கூட ஆவியானவர் இருக்கார், முழுமையாக இருக்கான். He is a full person. அவனாவே
முழுமை அடைஞ்சவனா இருக்கான். இதனால் நீங்கள் அந்த ஆதியாகமம் 2:16 வச்சு கட்டாயம் நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போது இந்த லைஃப் பார்ட்னரை பிக் பண்ண வேண்டியதில் இந்த டிஸ்கஷன் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை, ஆல்ரெடி நான் பரிபூரணமாக இருக்கேன், ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் வெல் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தாலோ, இல்லை கணவன் மனைவியை இழந்தவர்கள் இனி எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் திருப்தியாக இருப்பேன், கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்கன்னாவோ இருக்கலாம். கட்டாயம் கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் நீ முழுமை அடையிறங்கிறது கரெக்டு கிடையாது. இல்லை பிரதர், நீங்கள் என்ன தான் தனி முழுமைன்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றும் சரியாக விளங்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, 1 கொரிந்தியர் 7:32-35 பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 7:32 நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஓகே, இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பேசினது சரியாக விளங்கினா கூட இதோட தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பவுல் கொஞ்சம் விவரமான ஆள், கொஞ்சம் பொலிட்டிக்கலாக சொல்லியிருப்பார். எல்லா விஷயத்தையும் நான் வேற ஒரு மனுஷர்கிட்ட இருந்தோ யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொல்லி நான் கேட்கல, ஏசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லியிருப்பார். இந்த ஒரு இடத்துல மட்டும் அவர் சொல்லுவார், இது தேவனால் ஒரு கிடைச்ச கட்டளை அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறேன். என்ன, ஒருத்தன் கல்யாணமாக இருக்கணும்னா நல்லதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம்ன்ட்டு பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுறது, புருஷனுக்கு என்ன பண்ணுறது, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது பாடாப்படுறத விட கல்யாணம் பண்ண எத்தனை பேர் கையை தூக்கணும்னா எல்லாரும் கையை தூக்கும். சரிங்களா? நிம்மதியாக கர்த்தரோட சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரிங்களா? உண்மையாகவே எனக்கு நான் கல்யாணம் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் இல்லைங்களா? எனக்கு 2 குழந்தைங்க, எனக்கு அந்த 2 குழந்தையும் கல்யாணம் பண்ண தான் இஷ்டம். சரிங்களா? பட் இஃப் தே டிசைட் டு ஸ்டே அலோன், அவர்கள் டிசைட் பண்ணால் ஐ வில் ஹானர் தேர் டெசிஷன். பட் என்னோட இஷ்டம் அவங்க கல்யாணம் பண்ணுறது தான். ஸோ இப்போ ஒருத்தரோட டெசிஷன். சரிங்களா? கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன்னா இருந்துட்டு போங்க, உண்மையாகவே நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு இந்த உண்மை விளங்கும்னு எனக்கு தெரியலை. சரிங்களா? எல்லா பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணுறது தான் என்னமோ பர்ஃபெக்ட் லைஃப்ங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தோணும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைட் வேணாம்ங்கிறவங்களுக்காக மட்டும். இல்லைப்பா, நான் உங்களை மாதிரியே தான் பிரதர், எனக்கு பெட்டர்மா ஸ்லைட்டே தான் வேணும், நான் கல்யாணம் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னா ஓகே. நீதிமொழிகள் 18:22 நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஓகே, இது வரைக்கும் ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். எதுக்குப்பா கர்த்தர்கிட்ட தயை? நான் கல்யாணம் பண்ணும் பொழுதோ படிக்கும் பொழுதோ எனக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு மமதை உண்டு. எவ்வளோ பெரிய சண்டை சச்சரவு கஷ்டம் கொடுத்தாலும் நான் அதை பெருசாக ஒரு பாரமாக எடுத்துக்காமல் கடந்து போயிடுவேன். ஸோ சொல்லப்போனால் எனக்கு ஒரு திமிரே இருந்தது. நான் ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியும், என்ன பிரச்சனைனாலும் மேற்கொண்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகி 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஏன்டா கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை. சரிங்களா? இப்போ 18 வருஷம், இப்போ வேறு நிலைமை. நான் முதல் 2 வருஷம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எல்லா பேரும் இந்த மாதிரி காலங்களை கடந்து வரக்கூடும் முடியும். எங்கே நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, நான் பெரிய அப்பா டக்கர், நான் என்னனாலும் மேனேஜ் பண்ணிடுவேன், நான் எவ்வளோ புத்திசாலி, நான் எவ்வளோ பொறுமைசாலி, நான் எப்படிப்பட்டவன், நான் எவ்வளோ நல்லவன், செல்ஃப் அப்ரைசல்.
கடைசியில் கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியுது, ஆண்டவரே என்னால் முடியவே இல்லைப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நாளை கூட கடத்த முடியாது. அப்போது எந்த இடத்துல கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுவான். எந்த இடத்துல இது ஒன்றும் இல்லை நானாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பெருத்த அடி இருக்கும். இதனால தான் தாவீது மாதிரி எல்லா இடத்துலையும் கர்த்தரை சார்ந்துருக்கலாம். அவன் ஒரு இடத்துல மிஸ் பண்ணால் அந்த இடத்துல பெருசாக விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையும் கர்த்தரை சார்ந்து, நான் இல்லைப்பா, நான் பலவீனன், உங்களால் நான் பலவான், என்னால் தனியாக ஒன்றும் முடியாது, உங்களால் முடியும். இதனால தான் மனைவியை கண்டடைஞ்ச உடனே, நன்மையை கண்டடைஞ்சோடனே கர்த்தர் தயையும் கொடுக்குறான், ஃபேவரையும் கொடுக்குறாராம். ஆன் அ டெய்லி பேசிஸ் இந்த தயை நம்மளுக்கு வேணும் வண்டியை ஓட்டணும்னா. சரிங்களா? நம்மளால் இல்லை. தேர்டு பர்சன், கணவன் மனைவி 2 பேர் மட்டும் கிடையாது, கர்த்தர் அங்கே 3வது ஆள் இருக்கும் பொழுது தான் கல்யாணம் ப்ராப்பராக போகும். இப்போ பழைய உடன்படிக்கையின் காலத்தில் நம்ம இந்த கல்யாண அக்கரன்ஸ்லாம் தேடி பார்த்தோம் வைங்களேன். யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இவங்கெல்லாம் எப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க, எப்படி பெண் தேடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்பீட்டடாக ஒரு பேட்டர்ன் வரும். இந்த பேட்டர்ன், இந்த பைபிள் வேர்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் போகாமல் அடுத்து கடந்து போவோம், மறுபடியும் இதை டச் பேஸ் பண்ணுவோம். சரிங்களா? என்ன ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னா, ஆபிரகாம் சொல்லுவார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ போ என் பையனுக்கு பெண் பாரு, கானானியரில் பெண் எடுக்காத, என்னுடைய தகப்பன் அங்கே போய் பெண் எடு. இதே இது இப்போ ஆதியாகம் 24:3, ஆதியாகம் 28:1. ஆபிரகாம் தான் சொன்னா, ஈசாக்கு அதே மாதிரி, இந்த மூத்தவன் தெரியாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, நீ இந்த 2வது பையன் நீங்கள் எடுத்துறாதரா பொண்ணு, தப்பி தவறு கூட இந்த கானானியரில் பெண் எடுத்துறாத அப்படின்னு. இப்படி இந்த அக்கரன்ஸ் ரிப்பீட்டடாக ஒரு அக்கரன்ஸ் வரும். அடுத்து இந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு தண்ணீர் துறவண்டையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆபிரகாமோட ஊழியக்காரன் போகிறான், ஒரு தண்ணீர் துறவண்டையில் உட்காந்துருக்கான், ரெபெக்காவை பார்க்குறான். போகிறான், ராக்கேல ஒரு தண்ணீர் துறவண்டையில் பார்க்குறான். பின்காலங்களில் மோசையை பார்த்தோம்னா தப்பிச்சு ஓடும்போது தண்ணீர் துறவண்டையெல்லாம் அவரோட மனைவியை இல்லை அவனோட துணைவியாரை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அக்கரன்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கும். இதோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்யாணம் பண்ண உடனே இந்த இனிஷியல் காலங்களில் ஒரு பிரச்சனை எல்லாம் சொல்கிறேன்ல, இந்த பிரச்சனை வரும்போது ஒரு யோசனை வரும், கர்த்தர் எனக்காக குறித்த பார்ட்னரை நான் பிக் பண்ணேனா, இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பார்ட்னரா, எனக்கு சரியாக பிக் பண்ண மாதிரி தோணலையே, அப்படி இருந்தால் இவ்வளோ பிரச்சனைலாம் வராதே அப்படின்னு தோணும். சரிங்களா? கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரே ஒரு பார்ட்னர் வச்சுருக்காரா, அதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு என்ஃபோர்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஈவ் படைச்சார், நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தை வச்சுருந்தார். அவர் இதை பறித்து கட்டாயம் சாப்பிடுங்கடா அப்படின்னு என்ஃபோர்ஸ் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமா இயேசு கிறிஸ்து மரித்தார்னா இல்லை. இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது கிறிஸ்தவர்னு ஒரு ஜனக்கூட்டமே கிடையாது. அவர் மரித்தது மனு குலத்துக்காக. ஆனாலும் இன்றைக்கி எல்லா மனுஷரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறது கட்டாயமா? இட்ஸ் அ ஃப்ரீ வில். நம்மளாம் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். இப்படி இருக்கும்போது இதுதான் உன் பார்ட்னர். இவ்வளோ பெரிய விஷயத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுலையே அங்கே ஒரு ஃபோர்ஸ், ப்ரெஷர் இல்லை. ஹீஸ் எ ஜென்டில்மேன், ஹீ ஸ்டேஸ் பிஹைண்ட் அண்ட் லெட்ஸ் அஸ் சூஸ். இப்படி இருக்கும்போது இந்த கணவன் மனைவி இந்த விஷயத்தில் இதுதான் உனக்கு ஒரே ஏற்ற துணை, இதைத்தான் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் என்ஃபோர்ஸ் பண்ணுவாரா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சில பாஸ்டர்ஸ், சில லீடர்ஸ், சில பேர் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், நீ இவங்களை கல்யாணம் பண்ணு, நீ இவங்களை கல்யாணம் பண்ணு. ஒரு பழங்காலத்தில் நான் கேட்டது உண்டு, அந்த பாஸ்டர் சொன்னார்னா அவரோட சபையில் இவங்களை கல்யாணம் பண்ணால் அவங்க கல்யாணம் பண்ணி தான் ஆவாங்க. இப்போ இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் கர்த்தருடைய தாட் ப்ராசஸ், கர்த்தருடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படி கிடையாது. சரிங்களா? இது வெறுமனைய பேச்சா பிரதர், வசனம் காமிச்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னாகமம் 36:6,
இதோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷருக்கு பசங்க இல்லை, பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க போய் மோசேட்ட கேட்குறாங்க, எங்கள் தகப்பன் இப்போ யூஸ்வலாக அங்கே லேண்ட் பிரித்து கொடுத்தது, ஒரு கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுத்தது, இந்த கோத்திரத்துக்கு இந்த இடம், இந்த கோத்திரத்துக்கு இந்த இடம். அப்போ ஒரு தகப்பனுடைய வாரிசில் பசங்களுக்கு அந்த பாகம் போகும், பெண்களுக்கு போகாது. ஏன்னா பெண்கள் ஆப்வியஸாக வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த இதில் அவங்களுக்கு கிடைக்குங்கிறனால. இப்போது இந்த தகப்பன், இந்த ஆளுக்கு பசங்களே கிடையாது, பொண்ணுங்க மட்டும்தான். அப்போ என்னோட சுதந்திரம் எனக்கு இல்லாமல் போயிருமே அப்படின்னு போய் அந்த பெண்கள் கேட்குறாங்க. ஆண்டவருக்கு அது சரியாக படுது. மோசே சொல்கிறான், எஸ் இது கரெக்டுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நடக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமும் 36:6. என்னாகமும் 36:6. கர்த்தர் செலோப்பியாத்தின் குமார்த்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். ஓகே, யாரை கல்யாணம் பண்ணலாமாங்க? அது கண்டிஷன், அந்த கோத்திரத்துக்குள்ள தான். தங்களுக்கு இஷ்டமானவர்களை கல்யாணம் பண்ணலாம், நான் அவர்களுக்கு நியமித்தவர்களை, நான் அவங்களுக்காக வச்சிருந்தவங்கள கிடையாது. உங்களுக்கு இஷ்டமானவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஸோ ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன், தன்னுடைய கோத்திரத்தில் மாத்திரம் கல்யாணம் பண்ணணும். இப்போது இதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, ஓகே, அந்த பையனோ பொண்ணோ தனக்கு இஷ்டமானவங்களை கல்யாணம் பண்ணலாம். தன்னோட சொந்தத்தில் அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, சொத்து பிரியாமல் போகிறதுக்கு அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படி உள்ளுக்குள்ளேயே கொடுத்து லேண்டை பிரித்து கூட எழுத மாட்டாங்க. அப்படியே அந்த வம்சாவளியாக இது எல்லாம் நம்மளோட சொத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி அதே குடும்பம் அதே மாதிரியா. போன தடவையே சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகரும் ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு ஜனத்துக்கும் இந்த ஜாதின்னு இங்கே சொல்லி கொடுத்துருக்க கட்டமைப்பு நமக்கு கிடையாது, அந்த தாட் ப்ராசஸ் கிடையாது. ஸோ இந்த ஜாதி ஜனத்தில் மட்டும்தான் கொடுக்கணும் இது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்பொழுதுமே பழைய உடன்படிக்கை ஒரு நிழல், ஒரு சாயல். அதை புதிய உடன்படிக்கை இதில் வச்சு நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வெளிச்சம் தெரியும். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் பிதா யார்? பரலோக பிதா. இப்போது இந்த பரலோக பிதாவை ஆண்டவரும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள், அவங்க உனக்கு பிடிச்சிருக்கவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். இது உங்களோட எக்ஸ்பிளனேஷன் தானே பிரதர். புதிய உடன்படிக்கையில் இந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 7:39. இந்த சாயலை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம சொன்னோம் இல்லையா, இதை எக்ஸ்பிளிசிட்டாக 1 கொரிந்தியர் 7:39 இதே 1 கொரிந்தியர் 7:39. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாகவும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணி கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். இப்போ அந்த பழைய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெண் யாரை கல்யாணம் பண்ணலாம்? தனக்கு இஷ்டமானவனை கல்யாணம் பண்ணலாம் அண்டர் ஒன் கண்டிஷன். அங்கே தம்முடைய பிதாக்களின் கோத்திரம் சொன்னது, நான் சொன்னேன் உங்களுக்கும் எனக்கும் பிதா ஒருத்தர், அந்த லைனில் இருக்கிற யாரையாவது. இங்கே புதிய உடன்படிக்கையில் கர்த்தருக்கு உட்பட்டுக்கிறவனை கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எவ்ரி திங் மேட்சஸ் இல்லையா, கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இந்த சாய்ஸ் இருக்குல்ல, என்ன பிரதர் நான் என் பையனுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொன்னால் நீங்கள் பையனையும் பொண்ணையும் உங்களுக்கு இஷ்டமானவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அன்லீஷ் பண்ணி விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சிலர் கேட்கலாம். நான் சொல்ல வர்றது, இப்போ என் பாப்பா ஜெசிகா இருக்குது, 16 வயசு. சின்ன வயசுலேருந்தே அதை தனித்துவமாக வாழுங்கிற மாதிரி தான் நான் பழக்கி வச்சுட்டு வர்றேன். சில நேரங்களில் அம்முக்குட்டி கூட சொல்லும், இந்த பிள்ளை இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு நீ கூட காரணம், அதுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி சொல்லும். ஆனால் அவ்வளோ நான் சொந்தமாக இரு, தனித்துவமாக இருன்னு சொல்லியும் கூட அந்த பிள்ளை ஏதாவது சாப்பிட போகுதுன்னா, அப்போ எனக்கு இந்த 2 சாப்பாடுமே பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, நான் எதை சூஸ் பண்ணேன், எனக்கு இந்த 2 ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருக்கு, நான் எதை சூஸ் பண்ணேன் சொல்லி, உனக்கு எது பிடிச்சிருக்க போடுப்பா, இல்லை நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அப்பா இல்லை பெற்றோர் பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசத்தை காமிக்கும்போது பிள்ளைங்க எடுத்தெறிஞ்சிட்டு நீ பார்க்குறதெல்லாம் கிடையாது நான் பார்க்குறதான் அப்படின்னு போகுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அப்பா அம்மா ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சிட்டாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து முடிச்சிட்டாங்க. அந்த பெண் அந்த பையனோட பேசி பார்க்குது,
இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, ஜஸ்ட் பேசி வச்சுருக்காங்க. அந்த பெண்ணுக்கு விளங்குது ஏதோ சம்திங் சரியில்லை, இந்த பையன் நம்ம கூட பேசுகிறது பழகிறது எதுவுமே ஒன்றும் சரியாக படலை. இனிஷியல் டேஸில் ஃபோன் பண்ணுவோம்ல இந்த காலத்துலலாம். அந்த பெண் வந்து அப்பாட்ட சொல்லுது, எனக்கு இந்த பொண்ணு பையன் ஒன்றும் சரியாக படலை. இல்லைப்பா, ஆல்ரெடி பேசியாச்சு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். இதுக்கு தான் நான் மறுப்பு சொல்கிறேன். அந்த பெண் அந்த பையன் அவங்களுக்கான இஷ்டமும் தேவை. ஏன்னா இதில் என்ன ஒரு தன்மான பிரச்சனையா? நாளைக்கு அந்த பெண் அந்த பையன் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும்போது அதை விட ஒரு பெரிய கஷ்டமா இன்றைக்கி நாளே வேணாம், இது சரியாக படுற மாதிரி இல்லைன்னு பிரித்து விடுறது இல்லைங்களா? இது நான் பேரை சொல்லலையே ஒழிய எக்ஸாக்டாக நடக்கிற காரியங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் டிவோர்ஸ் அந்த பெண்ணுக்கு பயணம். இந்த கஷ்டத்துக்கு அந்த பெண் நாளே ஐ ஃபீல் சம்திங் ராங். இப்போது அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும்? வந்து ஒரு பையனை வெளிப்படையாக பார்க்குறாங்க, இந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்கான், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பெண்ணு நாளாக பேசும்போதே சொல்லுது, ஐ ஃபைண்ட் சம்திங் ராங். அவன் என்கிட்ட பேசுகிற முறையிலே தெரியுது அவனுக்கு எனக்கு இஷ்டம் இல்லையோன்னு ஏதோ ஒன்று இடிக்குது. போன முறை பார்த்து பேசணும் இல்லையா, பெண்களுக்கு இன்ட்யூஷன் கொஞ்சம் அதிகம் சொல்லிட்டு. இதை கேட்குறதுக்கு பெற்றோருக்கு என்ன கஷ்டம்? இதனால தான் நான் சொல்லுவேன், அப்பா அம்மா இன்புட்ஸ் கொடுக்கறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி பசங்க பொண்ணுங்களோட இன்புட்டை அப்பா அம்மா வாங்கிறதும் கடமையாக இருக்குது. விளங்குதுங்களா? இதில் பெரிய ஆபத்தை, பெரிய கஷ்டத்தை முன்காலங்களே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதில் பார்ட்னர் ஷுட் பி அ பிலீவர், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நம்மளுடைய பிதா, அவங்களும் பிதான்னு அக்செப்ட் பண்ணவங்களாக இருக்கணும். இப்போது சில பேர் நினச்சிக்கலாம், ஓ எனக்கு எப்பொழுதுமே பிரதர் நான் கிறிஸ்டியன்ஸை பார்த்தாலே ஒவ்வாது, அவங்க கூட பெருசாக பழக்கம் வழக்கம்லாம் வச்சுக்க மாட்டேன். இந்த சில படங்களை சொல்கிற மாதிரி, அவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுரா, புழங்கினா ஊரோடு தள்ளி வச்சுருவேங்கிற மாதிரி. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எப்படி ஒருத்தரை பார்த்தார் அப்படின்னா, ஒரு மேய்ப்பன் இல்லாத மந்தை ஆட்டுக்குட்டி. அவர் தவறி போகிற எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஐயோ இவனுக்கு உண்மை தெரியாமல் குருட்டு போய் கிணத்துல போய் விழுகிறானே அப்படின்னு தான் பார்த்துருப்பாரு. இன்றைக்கும் ஒரு கிறிஸ்து அல்லாதவர்கள்ட்ட கல்யாணம் பண்ணாதான்னு சொல்கிறது அவர்கள் மீது உள்ள வெறுப்பினால் அல்ல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவ ஆண்டவம் ரட்சகராம் ஏற்றுக்கொண்டவங்கள்ட்ட மட்டும்தான் பரிசுத்த ஆவி உள்ளே இருப்பார் இல்லைங்களா? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கார், அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை, அசுத்த ஆவி இருக்கார். எந்த வீடும் எம்டியாக இருக்காது. ஒன்று இந்த ஆவி இல்லைன்னா அந்த ஆவி. எப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும்? 2 இடத்துலையும் பரிசுத்தாவி இருக்கிற இடத்துலையே பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா, இங்கிட்டு பரிசுத்தாவி இங்கிட்டு அசுத்தாவி, பஞ்சாயத்துக்கு கேட்கவா வேணும்? முடியவே முடியாது இல்லைங்களா? சம்திங் வில் பி சீரியஸ்லி ராங் ஆன் அ டெய்லி பேசிஸ். 2வது, இந்த உலகம் பிரபஞ்சம் இன்னும் ஏசு கிறிஸ்துவனோட கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இல்லை. யாருக்கு அத்தாரிட்டி இருக்குது? சர்ச்சுக்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு அத்தாரிட்டி இருக்குது. இப்போது ஒரு பரிசுத்த ஆவியில் நிறைஞ்ச கர்த்தருக்குள்ளான ஒரு பிள்ளை, ஒரு ஏசு கிறிஸ்துவ ஆண்டவம் ரட்சகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்க வைங்களேன், அவருக்கு அந்த சூழ்நிலை மேலே கமாண்ட் இருக்குமா? ஏய் காற்றே இறையாதே, கடலே அமைதியாரு அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இன்றைக்கி நீங்கள் நானும் சொல்ல முடியும். அப்பால இப்போ சாத்தானே அப்படின்னு நீங்கள் நானும் சொல்ல முடியும். வி கேன் ஹேண்ட் கமாண்ட் ஓவர் த சிச்சுவேஷன். என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல அறிவு இருக்கணும். இப்படி நீங்கள் ஆன் அ டெய்லி பேசிஸ் நீங்கள் கெஞ்ச மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. யூ வில் கமாண்ட் லைக் ஜீசஸ். உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது, கமாண்ட் இருக்குது. ஒரு ஏசு கிறிஸ்துவ ஆண்டவர் வச்சுரும் ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தருக்கு அந்த கமாண்ட் இருக்காது. எப்படி இந்த 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சீச்சி மற்றவங்களாம் ஒத்து வராது, அப்படி கிடையாது. உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டவே முடியாது ஒரு நான் பிலீவரோட. ஓகே, சப்போஸ் இந்த ஸ்லைடில் பாருங்கள், ரெட் போல்டாக போட்டிருப்பேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ எனக்கு புரியுது பிரதர், ஆனால் இது தெரியாமல் நான் ஆல்ரெடி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறது? தள்ளி விட்டுறலாமா? மோசை மாதிரி ஆமாடா இந்த சீட்டை கொடுத்து தள்ளி விட்டுரு. என்ன 1 கொரிந்தியர் 7:12-14 சிஸ்டர். 1 கொரிந்தியர் 7:12. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாய் இருக்க சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன்.
அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாய் இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். என்னத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமாமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஓகே, இப்போ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஏற்கனவே கல்யாணம் ஆன இப்படி மாறி கல்யாணம் பண்ணவங்களுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ சிலர் கேட்கலாம், அப்போ இது அவங்களுக்கு அப்ளிகபிள்னா இன்றைக்கி கூட நான் அந்த மாதிரி கல்யாணம் எனக்கு இது அப்ளிகபிள் தானேன்னு சொல்லிட்டு பவுல் ஒரு இடத்துல சொல்லுவான், எங்கே பாவம் கூடுதோ அங்கே கிருபை கூடும் நான் சொல்கிறனால யாராவது போய் திருப்பி பாவம் செய்வாங்களா? இப்போது இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி விவரம் தெரியாமல் பண்ணவங்களுக்கு இப்படி ஒரு பாசிபிலிட்டியை கர்த்தர் விட்டு வச்சுருக்கிறதுக்காக யாராவது துணிஞ்சு போய் இப்படி பண்ணலாமா? கிடையாது, இல்லைங்களா? அதனால தான் இது இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி மேரிட். ஏற்கனவே கல்யாணம் இனி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியணும், நான் இடர்னா விழாதபடி தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள். அதுக்காக மேலேருந்து நீங்கள் குதிப்பீங்களா? மாட்டோம், இல்லைங்களா? ஸோ இது தெரியாமல் பண்ணவங்களுக்கு ஓகே. இந்த ஒரு பார்ட்டை அந்த இன்னொருத்தர் பரிசுத்தமாக வச்சுருக்காங்களாம். எப்படின்னா, கர்த்தருக்காக ஒரு பங்கு ஹோலி பரிசுத்தம் அப்படின்னா அந்த முதல் பங்கு ஹோலி. இந்த குடும்பத்தில் ஒருத்தர் கர்த்தருக்காக இருக்கும்போது அந்த இன்னொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துகிறாங்க. உண்மையாகவே அந்த இன்னொருத்தரையும் வழிக்கு கொண்டு வர அவங்க ட்ரை பண்ணும், வழி கொண்டு வர முடியணும், சரிங்களா? ஆனால் அதுக்காக நம்ம துணிந்து இந்த பாதையை நம்ம எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டோம்னு நான் விசுவாசிக்கிறேன், சரிங்களா? இது ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்னொரு நாட் ஸோ அக்செப்டன்ஸ் சொல்கிறவங்கள அவங்களையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்களையாவது நீங்கள் காத்துக்கொள்ள முயற்சி பண்ணணும். இப்போ இவங்களும் தவறி போயிட்டாங்கன்னா அந்த ஒருத்தரை பரிசுத்தப்படுத்துகிற அந்த பங்கு இல்லாமல் போகுது, இல்லைங்களா? சரியா? ஓகே, இப்போது இவ்வளோ பேசியாச்சு. நான் ஒரு டாபிக் நம்ம திரும்பி வருவோம்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஆதியாகமம் 24:3, 28:1 கானானருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல். இப்போ நான் அடுத்த ஸ்லைடில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கர்த்தருக்கு உள்ள இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் வச்சு ஏற்றுக்கொண்டு வர நம்ம பரலோக பிதாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒருத்தரை தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம போன அக்கரன்ஸ் இந்த கானானியர் புறஜாதியரை எடுக்காதுங்கிறது இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிக்காத ஒருத்தவங்களும் தான் இப்போ யூ கேன் கன்சிடர் தட் அஸ். சரி, அப்போ தண்ணீர் துறவண்டையில் போய் எல்லா பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பெண்ணை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படி. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பேதுரு ஒரு தடவை பெரிய ஆள் மாதிரி இந்த எல்லா பேரும் மறுதளித்தாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுதளிச்சிருவார். ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு பேதுரை பார்த்து கேட்பார், பேதுரு நீ என் மேலே அப்போ 3 தடவை கேட்பாரா? கேட்டுட்டு ஏசு என்ன சொல்லுவார்? என்னுடைய மந்தைய நீ மேய்ப்பாயாக. இப்போது விசுவாசிகள் அவங்கள ஏசு கிறிஸ்து எப்படி பார்க்குறார்? ஆட்டுக்குட்டியாக தான் பார்க்குறார். இப்போது இந்த துறவண்டையில் தண்ணீர் துறவண்டையில் அவங்களோட பார்ட்னரை பார்த்தோன்னு இருக்குல்ல, இதுவும் ஸ்பெசிஃபிக்காக யாக்கோபும் மோசஸும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை திறந்து ஈவன் ஆட்டுக்குட்டிக்கு தண்ணீர் பாய்ச்சிருப்பாங்க. நீங்கள் தெளிவாக வாசித்தீங்கன்னா அங்கே தெரியும். இப்போவும் விசுவாசிகள் இந்த ஆட்டுக்குட்டிகள் எங்கே இளைப்பாறுது, எங்கே புசிக்குது, எங்கே தண்ணி குடிக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில், சர்ச்சில். ஸோ எங்கேருந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு நல்ல பார்ட்னரை பிக் பண்ண முடியுங்க? உங்களை சுற்றி தான் இருக்காங்க. நான் சொல்கிறது அதுக்காக இங்கேயே இப்படியே சுற்றி பார்த்து இந்த சபைக்கு வரக்கூடிய இந்த சபைக்கு வரக்கூடிய பெண்ணை தான் கல்யாணம் நான் சொல்ல வரல. இந்த மாதிரி ஆவிக்குள்ளே நிறைஞ்ச சபை. ஏன் இந்த மாதிரி ஆவிக்குள்ளே நிறைஞ்ச சபை நான் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சராக ஏற்றுக்கொண்டுட்ட பிறகு கூட இந்த பரிசேயர் சதுசேயர் மாதிரி இங்கே நிறையா பஞ்சாயத்து இருக்குது. ஜெகோவா விட்னஸ், ஜெகோவா மட்டும்தான், இல்லை இயேசு கிறிஸ்து மட்டும்தான், 7th டே இதை எப்படி ஆசாரிக்கணும். இங்கேயே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சராக ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இந்த சுற்றி குச்சி கொஞ்சம் பஞ்சாயத்தெலாம் இருக்குது. இதே மாதிரி
இப்போ பாஸ்டர் மாதிரி தெளிவாக சொல்லித்தரக்கூடிய ஒரு பாஸ்டர் கீழே இருக்க ஒரு பையனோ பிள்ளையோ தெளிவாக இருப்பாங்க. அதோட தெளிவு இந்த சபைக்குள்ளேயே. இந்த வாரம் இந்த 10 நாளைக்குள்ள நான் ஜெசிகாக்கு சொன்ன ஒரு கதை, அதே கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு நான் இங்கே உபாச கூட்டம், அங்கே ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறேன் அப்படின்னா ஓடி ஓடி பார்க்குறதெல்லாம் கிடையாது. நான் திருப்தியாக இருக்கேன் எனக்கு கிடைச்ச உணவை வச்சு. எனக்கு தெரிஞ்ச சில பாஸ்டர்ஸ் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சர்ச்சில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச திண்டுக்கல்ல ஒரு நல்ல பாஸ்டர் இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை சர்ச்சில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு பாஸ்டர், அவருக்கு ஒரு பையன். அந்த பையனை சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. பாருங்கள், பாஸ்டர்ஸ்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. வர்ற மக்கள் தெளிவு இல்லாமல் எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்கோம். சரிங்களா? உண்மையாகவே இந்த அளவுக்கு விசுவாசம், சத்தியம், இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு மனைவியோ கணவனோ கிடைக்கிறது, இட் இஸ் நாட் அ ஜோக். உண்மையாகவே பரலோகத்தையோ நரகத்தையோ இங்கேயே ருசிச்சு பார்க்கணும்னா ஒரு ரைட்டான ஆளையோ இல்லை தப்பான ஆளையோ கல்யாணம் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போது இந்த ரிப்பீட்டட் அக்கரன்ஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். கடைசியாக சரி எல்லாம் ஓகே பிரதர், இன்னும் ஏதாவது ஒன்று பார்க்கணும்னா என்ன பார்க்கறது? பையன்கிட்ட என்ன பார்க்கறது, பொண்ணுகிட்ட என்ன பார்க்கறது? அவங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் ரட்சகரும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அப்போ இயேசு ஆண்டவரும் ரட்சகரும் ஏற்றுக்கொண்டா கண்ணு மூடி நான் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஓகே, மனுஷன் என்னத்தை பார்ப்பானா? இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னா அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ். ஸோ நான் சொல்கிறது என்ஃபீல்டில் தான் மாப்பிள்ளை வரணும், லூயி ஃபிலிப் ஷர்ட் தான் போட்டிருக்கணும், இந்த பெல்ட்டு தான் போட்டிருக்கணும், இப்படி இல்லை. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தெளிவாக நீட்டாக இருக்கணும். நானும் பாஸ்டரும் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நம்ம கலெக்டரேட் வரைக்கும் போயிருந்தோம். ஒரு அருமையான பைக்லேருந்து ஒரு பையன் இறங்குறான். இந்த நேர்ந்து உண்ட ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் தாடி கண்டமேனிக்கு முளைச்சிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கான். பாஸ்டர் பார்த்துட்டு கேட்குறாரு, நல்ல பைக்கில் வந்திருக்கான், கட்டாயம் சொந்த பைக்காக தான் இருக்கும், கொஞ்சம் எதர் ஷேவ் பண்ணியிருக்கலாம் இல்லை ட்ரிம் பண்ணியிருக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமான நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, பாஸ்டர் மேடம் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறேன்னா நான் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு. மேடமோட கூட வேலை பார்த்த ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், நான் கூப்பிட்டு போயிருக்கேன் காந்தி கிராமம் வரைக்கும். நான் இங்கே சர்ச்சுக்கு வரும்பொழுது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரீச் பண்ணும்போது க்ளீன் ஷேவ், பேண்ட் ஷர்ட் டக்கின் பண்ணியிருப்பேன். நார்மலாக என்ன நீங்கள் யாராவது வெளில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாடியெல்லாம் இருக்கும், ட்ரௌசர் சட்டை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். மேடமை கூப்பிட்டு அன்றைக்கி போயிருக்கேன். மேடமோட கலீக்ஸ் எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்து பேசினோன்னு மேடம் சொல்கிறாங்க, என்னோடய சன்னின்லா. அப்போ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, ஓ உங்கள் மருமகனா, நான் கூட உங்கள்கிட்ட படிக்கிற பையனாக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. மேடம் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆகுது. அவங்க ஒரு டீசென்சி கருதி அப்படி சொல்லியிருக்காங்க. நான் கூட டிரைவர் பையலோன்னு நினச்சேன் அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். வெளில சொன்னால் நான் வருத்தப்படுவேன் இல்லையா, நான் கூட உங்கள் கூட படிக்கிற பையனோன்னு நினச்சேன், உங்கள்கிட்ட படிக்கிற பையனோன்னு. எப்படி மேடம் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் கழிச்சு ஒரு பையன் மேடம்கிட்ட படிச்சுட்டு இருக்க முடியும்? சரிங்களா, அப்படி சொன்னாங்க. ஸோ வெளிப்புற தோற்றம், இப்போ கர்த்தர் மனசை பார்க்குறார், ஆனால் சுற்றி இருக்க ஜனங்கள் முகத்தை தானே பார்க்குறாங்க. ஒரு பிரிட்டி டீசன்ட் ஷர்ட், ஒரு பிரிட்டி டீசன்ட் பேண்ட். நான் பசங்களுக்கு சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கு அதே மாதிரி. பொண்ணுங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பொண்ணுங்களுக்கு ஒன்று நான் தெளிவாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒன்று, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று. இப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னைத்தானே அலங்கரித்து காத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒரு பையன் நம்மளை சூஸ் பண்ணணும். கல்யாணம் பண்ண பிறகு அதான் கல்யாணம் பண்ணியாச்சுல, இனிமேல் என்ன இல்லை, உங்களை நீங்களே டீசெண்டாக வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? வெளிப்புறமான தோற்றம் அலங்கரித்து நான் காலங்காலத்தில் எழுந்திரிச்சோன்னு நம்ம பாஸ்ட் மாதிரி கோட் சூட் போட்டுட்டு அப்படி கூட இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக பார்த்தா ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபராக இருக்கணும் இல்லைங்களா? அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இது தேவை. சரிங்களா? அடுத்து
நீதிமொழிகள் 20:6. நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தாயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஓகே, இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார். இது ஆங்கில வெர்ஷன்லேயோ இல்லை மூல பாஷையில பார்த்தீங்கன்னா who can find a faithful trustworthy man, who can find a faithful and trustworthy man, நம்பத்தகுந்த ஒரு ஆளை யார் கண்டுபிடிக்க முடியும்? இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கட்டாயம் வேலை பார்க்கணும், சரிங்களா? இந்த ஆண் மகனுக்கு அழகு வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டாயத்தில் ஆண் பெண் 2 பேரையும் கூட சேர்ந்து வேலை பார்க்குற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஆனால் ப்ரைமரிலி ஆண் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அதே இந்த மேரேஜ் ரெஜிஸ்டர், பெண் வேலை பார்க்கலை அப்படின்னு போனால் இந்த ரெஜிஸ்ட்ரி ரிஜெக்ட் ஆச்சு. ஏங்க வேலை பார்க்காத பிள்ளையே வேலை பார்க்கலன்னு தானே போடணும் அப்படின்னு கேட்டால், வேலை பார்க்கலன்னு போடக்கூடாது, வீட்டை பார்த்துக்கிற அம்மான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாஸ்டர் கேட்டார், அப்போ பையன் வேலை பார்க்கலன்னா வேலை பார்க்காத பையனுக்கு எதுக்கு சார் கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், சரிங்களா? ஸோ வேலை பார்க்குறது ஒரு மேண்டேட்டரி ப்ரைமரி பாயிண்ட். சரி, வேலை பார்த்தாச்சு, அந்த சம்பளத்தை ஊதாரி மாதிரி செலவழிக்கிற ஒரு பையனா? இப்போது இது சொல்லும்போதே நீங்கள் லூக்கா 16:10-12 வாசிக்க வேணால் நீங்கள் பார்த்துங்க. கொஞ்சத்தில் ஒழுங்காக இருந்தால் அநேகத்தில் அநேகமாக ஒழுங்காக இருப்பான். இன்றைக்கி ஒரு பையன் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான், பெருசாலாம் அவனுக்கு சம்பளம் இருக்காது, ஆனால் அந்த கொஞ்ச காரியத்தில் அவன் எந்த அளவுக்கு தெளிவாக நல்லா இருக்கான் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒரு பிரதர் வேலைக்கு சேர்ந்து 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட்டு அவர்கிட்ட பர்சனலாக பேசினேன். அவரோட சம்பாத்தியத்தில் 40% செலவுனா 60% சேவ் பண்ணி வச்சுருக்காரு. நான் சொன்னேன், இது ரொம்ப நல்ல குணம். எல்லாத்தையும் இப்போ கொடுக்குற காசுக்கு மேலே ஊதாரித்தனமாக கடன் வாங்கி செலவழிக்கிற மக்கள் இருக்க இடத்துல எனக்கு 100 ரூபாய் எனக்கு சம்பளம்னா நான் வச்சுட்டு மீதி 60 ரூபாயா 1.5 வருஷம் 2 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்கிற ஒரு பையனை நான் பார்க்குறேன். அப்போது இந்த கொஞ்சத்தில், இப்போ வேலைக்கு சேர்ந்த புதுசில் சம்பளம் பெருசாக இருக்காது, இந்த கொஞ்சத்தில் நியாயமாக இருக்கார் அப்படின்னா நாளைக்கு அவர் பெரிய ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவராக மாறுறாருன்னு அர்த்தம், சரிங்களா? இன்னைக்கு ஒரு பையன் அவனோட அம்மாவை, அவனோட சகோதரியை எந்த அளவுக்கு மதிக்கிறானோ அந்த அளவுக்கு தான் நாளைக்கு ஒய்ஃபையும் பொண்ணையும் மதிப்பான். இன்றைக்கி அம்மா பொண்ணுக்கு எதாவது சொன்னால், பொட்ட பிள்ளைக்கு என்ன பேச்சு, நீ பேசாமல் இரு, நாங்கள் ஆம்பளைங்க பார்த்துக்குறோன்னு யாராவது ஒரு ஆம்பளை சொன்னான்னா, போயிட்டு வாப்பா, நீ இருந்துக்கோ, என் பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடலாம், சரிங்களா? ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்காத, பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு பையன் நாளைக்கு எப்படி ஒய்ஃபுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தனக்கு பிறக்க போகிற பெண் குழந்தைக்கு எப்படி மரியாதை தருவான்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு மனுஷன் உண்மையானவனாக இருக்கானா, நேர்மையானவனாக இருக்கானா, தகுதி உள்ளவனாக இருக்கானான்னு பார்க்க வேண்டியது ஒரு கடமை, சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான குணநலம் பசங்களுக்கு என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 19:22. நீதிமொழிகள் 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. இதை ஆங்கில வெர்ஷன்லேயே மூல பாஷையிலையும் பேசிங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தமிழ் உண்மையாகவே விளங்கலை, சரிங்களா? பெருமைக்காக நான் சொல்லலை. ஏன்னா ஜெசிகா டேனிக்கு பெருசாக தமிழ் பேச தெரியாது. ஆனால் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். 22 வருஷம் 22 வருஷம் இல்லை 28 வருஷம் வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் இருந்தவன் தான். எனக்கு தமிழ் தெளிவாக தெரியும். ஆனால் இது ஆங்கில வெர்ஷனில் மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிசையர்டு இன் அ மேன் இஸ் கைண்ட்னஸ். ஒரு ஆம்பளை அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட என்ன குணத்தை மக்கள் விரும்பி பார்க்குறாங்கன்னா, கிருபை, கருணை. முறுக்கு மீச, செஸ்ட்டு விரிஞ்ச செஸ்ட்டு ஊயின் இருக்கிறது இல்லை. அவனுடைய கிருபை, கருணை. ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுறான். ஒரு தப்பு நடக்குது, அப்படி எப்படி அவன் மேற்கொண்டு போகிறான். ஹவு ஜென்டில், ஹவு ஹம்பிள். கொண்டு வந்து ஒரு
பெண்ணை எறிகிறாங்க இயேசு கிறிஸ்து முன்னாடி, இவ தப்பு பண்ணிட்டா இவரை கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னு. அவர் ஒன்றும் பெருசாக ஆட்டம் காமிக்கலை. சரி இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களில் யார் தப்பு பண்ணலையோ அவன் கல்லறிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காரு. என்னது இவ இப்படி தப்பு பண்ணிட்டாளா, இது மோசம், இப்படி இருந்தால் சமுதாயம் ஃபுல்லாக கெட்டு போயிருமே, மோசையை சொன்னபடி கல்லெறிஞ்சு கொள்ளணும். நீ யார் தப்பு பண்ணலையோ அவன் கல்லெறி என்ற, நீ எல்லாம் யோக்கியமா இப்படி இன்னொரு பொண்ணு மேலே குற்றம் சுமத்தி கொண்டு வர அப்படின்னு அமைதியாக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறாரு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தினா கூட ஊதி பெருசாக்குற, ஏய் அப்படியாச்சா இப்படியாச்சா அப்படிங்கிற ஒரு பையனா, இல்லை அவ்வளோதானப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்ப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மேற்கொண்டு போகிற மனுஷனா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஈவன் தோ ஐ வாக் இன் த ஷேடோ ஆஃப் த வேலி ஆஃப் டெத், மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். ஆனால் ஹவு அ பர்சன் ஹேண்டில்ஸ், எவ்வளோ கிருபையாக எவ்வளோ கிரேஷியஸாக ஒரு மனுஷன் இருக்கான். இதுதான் பெண்கள் இருக்கிற அப்பா மக்கள் பையனை தேடுறீங்கன்னா இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய குணநலம். ஆனால் நம்ம எல்லாரும் நேரம் என்ன பார்ப்போம், பசங்களை தேடுறோம்னா பையன் பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கானா, சம்பாதிக்கிறானா, அவ்வளோ போதும். அவன் ஒரு ட்ரஸ்ட்வர்தி பர்சனாக இல்லை, அவன்கிட்ட ஒரு பைசா கூட நம்ப முடியாதுங்க, ஃபுல் ஏமாத்துக்காரன், அவன் சரியான அடித்தடி ஆள், ஒன்றும் சரியில்லை. எவ்வளோ சம்பாரிச்சு என்னங்க பிரயோஜனம், சரிங்களா? சரி, பையனை பற்றி பார்த்தாச்சு பிரதர். பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏன் பெண்களை பற்றி லேட்டாக வந்தேன்னா ரொம்ப ஹெவி, சாதாரண ஒரே ஒரு வார்த்தை, பட் த இன்டென்சிட்டி வாஸ் டூ மச். நீதிமொழிகள் 19:14. நீதிமொழிகள் 19:14. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அந்த புத்தியுள்ள மனைவியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூடன்ட் ஒய்ஃப். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தி இருக்கணும், வைஸ், அண்டர்ஸ்டாண்ட், சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்க முடியணும். 2, ப்ராஸ்பர், வீட்டையும் கணவனையும் ஆஸ்தியை பெருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த வெறுமனே புத்தியுள்ள மனைவி அப்படின்னு தமிழில் சொன்னது, இதை மூல பாஷையில் இந்த வார்த்தை, இந்த ப்ரூடன்ட் ஒய்ஃப்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் புத்தியுள்ள மனைவி கிடையாது, புரிஞ்சு நடந்துக்கிற மனைவி, வீட்டை செழிப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு மனைவி. சரி, இந்த வார்த்தையை எப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்து நீதிமொழிகள் 31:10 பார்த்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? சரி, குணசாலியான ஸ்திரீ ஆங்கிலத்திலே மூல பாஷையும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவஸ் விமன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு நாள் ஜெசிகா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கு. மேடம் சொல்கிறாங்க, ஏய் பொம்பளை பிள்ளை சாஃப்டாக க்யூட்டாக இருக்கணும்ல, என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த குணம் இல்லை, இந்த பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம், இதெல்லாம் ஒப்பீனியன். நம்ம பெண்ணா சாஃப்டாக இருக்கணும், பெண்ணா 2 இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, பெண்ணுனா தலையை குனிஞ்சு கூட நிம்மறக்கூடாது. ஒரு சகோதரி வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வந்தாங்க. டேனி இருக்கான், நான் இருக்கேன், நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். வந்த சகோதரியை நான் வாங்கன்னு கூப்பிடுறேன், அவங்க என் கண்ணுக்கு கண் பார்க்கல, டேனியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சமுதாயம் என்ன சொல்லி வளர்க்குது அப்படின்னா, குனிஞ்ச தலையோடு தான் இருக்கணும், தலை நிமிராத பெண்ணாக இருக்கணும், அவள் தான் நல்ல பெண். இங்கே விர்ச்சுவஸ் விமன் நம்ம தமிழில் பார்த்தா குணசாலியான ஸ்திரீன்னு மட்டும் இருக்குது. இது ஆங்கிலத்தில் இல்லை மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். ஒரு ஆம்பளை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்போம், பெண் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்? இப்போ குழந்தைய 9 மாதம் சுமக்கணும், குழந்தைய தூக்கி வளர்க்கணும். நீங்கள் ஆப்ரஹாமுக்கு பெண்ணு பார்க்க போனப்போ ரெபெக்கா என்ன பண்ணா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அந்த தனி மனுஷன் மட்டும் போகலை, 10 ஒட்டகம் போயிருக்கு. ஒரு ஒட்டகம் குடிக்கக்கூடிய தண்ணி, பாலைவனத்தில் தண்ணியே இல்லாமல் போச்சுன்னா ஒட்டகத்தோட ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் குத்தி எடுத்தால் குடமாக தண்ணி வரும், நம்ம குடிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு ஒட்டகம் அவ்வளோ தண்ணி குடிக்கக்கூடியம்னா 10 ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியும்? அந்த அம்மா ஓடி 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 கொஞ்சம் நடந்தாலே மூச்சு இறைக்குது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நாளைக்கு உன் பேர குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா? அப்போ பெண்கள், நம்ம சமுதாயம் என்ன சொல்லி வளர்த்துருக்கு, இப்படி தான் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, கொஞ்சம் சாப்பாடு கூட பெருசாக நிறையலாம் சாப்பிடக்கூடாது. என்ன
இதெல்லாம் இல்லை. பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மைட்டியாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இதோடு சேர்ந்து கைண்ட் அண்ட் கிரேஷியஸாக இருக்கணும். கடைசியில் இது பார்த்தீங்கன்னா இதே விர்ச்சுவஸ் விமன் இன்னொரு பைபிளில் இன்னொரு இடத்துல ஒரு அக்கரன்ஸில் வந்து ரூத்தில் பார்த்தீங்கன்னா, ரூத்தில் போவா சொல்லுவார், ஒன்ன மாதிரி ஒரு குணசாலியான ஸ்திரியை எங்கே பார்க்கறது, யூ ஆர் அ விர்ச்சுவஸ் விமன். அப்போது இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் நீங்கள் சொன்ன கேரக்டர்லாம் கரெக்டு, இதெல்லாம் இப்போ ஈவன் ரூத்தே குணசாலியான ஸ்திரின்னு எப்போ தெரிஞ்சு? அவள் கல்யாணம் பண்ணி புருஷன் இறந்து போய் மாமியார் கூட வந்து இங்கே வந்து போவாஸ்ட்டை வரும்போது தான் இத்தனை காலம் கழிச்சு தான் குணசாலியான ஸ்திரி. நான் பொண்ணு எடுக்க போகும்போதே ஒரு பொண்ணு குணசாலியான ஸ்திரியா தெரியுமா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பையன் வேலை பார்க்குறான்னு இல்லையான்னு தெரியும், ஒரு பெண் குணஸ்தாலியானவளா, ஒரு பெண் புத்தி உள்ளவளா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டிய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாம் தன்னோட ஊழியக்காரனை போய் என் பையனுக்கு ஒரு பெண் எடுன்னு சொன்னப்போ அந்த ஊழியக்காரன் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிதாவை நோக்கி பேசினான், அப்பா என்னோட மாஸ்டர் என்ன அனுப்பிச்சிருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் காமிங்க அப்படின்னு. அவர் ப்ரேயர் பண்ணது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவரை சரியான நேரத்தில் அவரை சரியான இடத்துல வச்சது அவர் ரெபெக்காவை பார்த்தார். சரிங்களா? இன்னைக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம எண்ணம் தெளிவாகணும். இப்போ பையன் பொண்ணு பார்க்கணுன்னா அழகாக இருக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பம் நல்ல செழிப்பாக இருக்கணும். இல்லை, இங்கே நம்ம பார்த்துருக்கோம் பைபிள் ஒரு பொண்ணோ ஒரு பையன்ட்டோ என்ன எதிர்பார்க்கணும், எப்படி இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட தாட் ப்ராசஸை எரேஸ் பண்ணிவிட்டு சம்பாத்தியம், மறுபடியும் இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலில் போனேன்னா பாஸ்டர் மேடம் சென்சார் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் கல்யாணம் பண்ணும்போது நான் வாங்கின சம்பளத்தை பார்த்தா பாஸ்டர் மேடம் எனக்கு பொண்ணை கொடுத்துருக்க முடியாதுங்க. 7,000 ரூபாய் சம்பளம், 7,000 இந்தியன் ருபீஸ். சரிங்களா? இவ்வளோ தான் நான் வாங்கின சம்பளம். கடைசியில் நான் வேலையை வேணாம் ரிசைன் பண்ணப்போ உள்ள சம்பளத்தை நான் சொல்லலை. சொன்னால் பாஸ்டருக்கு மேடமுக்கு கஷ்டம், உட்காந்து வெட்டி ஒட்டணும் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிங்களா? இன்னைக்கு அந்த பையன்கிட்ட காசு அதிகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த குணநலம் இருந்ததுன்னா போதும், he will do wonders. ரெண்டாவது, அந்த பொண்ணு ஒரு ப்ரூடண்ட் ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா கர்த்தரோட தயை ஆட்டோமேட்டிக்காக வரும், the blessings will explode. சரிங்களா? ஸோ நம்ம தாட் ப்ராசஸ், நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன், என் பொண்ணுக்கு பையனை பார்க்குறேன், எப்படிப்பட்ட பையனை பொண்ணை பார்க்கணுங்கிற சிந்தை நம்மளுக்கு மாறணும், ஆண்டவரை நோக்கி கேட்கணும், ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் வில் ஹேப்பன், ஃபால் இன் பிளேஸ். ஓகேங்களா? பி பிளஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இங்கே ஜபம் நடக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், லெந்து நாட்கள் காலை 10 மணி முதல் 12 மணி வரை தினமும் ஜபம் நடக்கிறது. ஏற்கனவே சிலர் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, மீதி யாராவது வர முடியுமானா நீங்கள் வாங்க. 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான். கொஞ்சம் லேட்டாக வர்றவங்களும் வரலாம். ஓகே, வந்து ஜபம் பண்ண விசேஷமாய், இது ஏதோ தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜபம் இல்லை, திண்டுக்கலுக்காக ஜெபிக்கிறேன்னு இல்லை, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக பக்குவப்படுத்துவது. இயேசு ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை சாதிக்கணும், இதை செய்யணும்னு வரும்போது அவர் தன்னை ஆவிக்குள்ளே பலசாலியாக வச்சுருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது அவருக்குள்ளே தேவ பலன் பெருகி கொண்டிருந்தது. என்னையா அவருக்கு பலன் வேண்டி இருந்துச்சா? ஆமாம், அவர் சாதா மனுஷனாக வந்துட்டார். பரிசுத்தாவின் பலத்தினால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும்னு வந்துருச்சு. அதனால் அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிதாவுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து பலன் அடைந்தார். பிதா சொன்னதை மாத்திரம் செஞ்சார். அவர் சோதனைகளை ஜெயித்தார். ஜெயித்ததுனால ஆவியின் பலன் வந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்தாவின் நிறைவு வந்துச்சு. ஆனால் சோதனையை ஜெயித்த பிறகு பரிசுத்தாவின் பலன் வந்துச்சு. திரும்ப சொல்கிறேன், அவர் ஞானஸ்நானம் எடுத்தப்ப பரிசுத்தாவியில் நிறைஞ்சார். இப்போ நாம் ரட்சிக்கப்படுறப்ப பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு வருது. அவர் ஞானஸ்நானம் எடுத்தப்போ பரிசுத்தாவின் நிறைவு வந்தது. ஆனால் சோதனை ஜெயித்தப்ப பரிசுத்தாவின் பலன் வந்துச்சு.
இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில், லூக்கா 4ல் முதல் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் அப்படின்னு முதல் வசனம். அதுக்கு நேர் ரைட் சைடில் 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். போதும். ஆவியானோடைய பலத்தினாலே அந்த 3 சோதனைகள் வந்துச்சு. 3 சோதனைகளை ஜெயித்துட்டாரு. அதனால் ஆவியானோடைய பலத்தினால் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு பலன் தேவைப்பட்டுச்சு. சோதனை ஜெயிக்க ஜெயிக்க பலன் வருது. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளை நம்ம ஜெயித்து தான் ஆகணும். தோற்று போக எந்த நியாயமும் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால கேனையாக இருக்கிறதுக்கு அங்கே லைசன்ஸ் கிடையாது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாது. இதை மாதிரி சொல்கிறத மற்ற சபைகள் எங்கேயெல்லாம் போய் கேட்டிங்கன்னா நம்மளை ரொம்ப மோசமாக, இவெல்லாம் எங்கேயோ வானத்தில் குதிச்சானா, இப்படியெல்லாம் பேசுகிறான், அப்படி பாவம் செய்யவே மாட்டாங்களா அவங்க, அப்படியெல்லாம் பேசுகிற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. பாவம் செய்யக்கூடாதுன்னு தானே அவர் சொல்கிறாரு. இனி பாவம் செய்யாத என்னாக்கா இல்லை நான் வழக்கமாக எப்பவும் போல் சில சமயத்தில் முடியாது இப்படியெல்லாம் செஞ்சுருவேன் அப்படியெல்லாம் சொல்கிற முடியாது. தொடர்ந்து பாவம் செய்கிறதுக்காக கர்த்தர் ஏசுனார், சிலுவைக்கு போனார். அப்படி இல்லையே, நம்முடைய இருதயத்தில் நமக்கு பேசுகிறாரு. ஏதோ தப்பு வர பார்க்குதுன்னா தள்ளி வச்சிடணும். பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்புறம் சரி அது அப்போ அந்த இதெல்லாம் தள்ளி விட வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்கள் ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறவர்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை ஜெயமாக பெற்றோர் எப்படி பிள்ளைகளை நல்ல நிலைமை கொண்டு போக வைக்கணும்னு என்னென்ன பிரயாசப்படுறாங்களோ, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பிரயாசப்படுகிற கர்த்தர் உண்டு. அதாவது பிரயாசப்படுறாருங்களா, அவர் பிரயாசப்படுறாரா, அவர் சும்மா நம்மளை பலப்படுத்திடக்கூடாதா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அவர் நம்மிடத்தில் பிரயாசப்பட்டு நம்மிடத்தில் போராடி கொண்டு இருக்கிறார். இது நமக்கு புரியணும். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்லிவிட்டு, நீ இந்த தேசத்தில் நடந்து இந்த தேசத்தை நான் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு வேறு சொல்லி வச்சுருந்தார், பிள்ளை இல்லாதவனுக்கு. ஆனால் அவனுக்கு அதை விசுவாசிக்க முடியலை. 25 வருஷம் பிதாவாகிய தேவன் ஆபிரகாம்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறார். இல்லை அப்படியெல்லாம் பைபிளில் எழுதலையே. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி தானே பாஸ்டர் எழுதியிருக்கு, நீங்கள் என்ன வேறு மாதிரி பேசுகிறீங்க, போராடினார்னு பேசுகிறீங்க அப்படின்னு. அவர் அன்னைக்கு சொன்ன மேனிக்கே விட்டுருந்தாருன்னா அவ்வளவுதான். ஆபிரகாம் வந்து குமாரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்தே இருக்க மாட்டான். என்னன்னு கேட்டால் வழியெல்லாம் அவனுக்கு பெரிய சோதனை, எல்லாம் சூழ்நிலையெல்லாம் மோசமாக இருக்கு. அவன் சொல்கிறான், ஒரு இடத்துல கர்த்தர்கிட்ட சொல்கிறான், ஆமாம் எல்லாம் இப்படி சொத்தெல்லாம் இருக்குது, கடைசிக்கு என் வீட்டில் ஒருத்தன் பிறந்தான் பாருங்க, எலியேசர். அவன் ஏன் பிள்ளை இல்லை, அவன் தான் இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரனாக்கும் அப்படின்னு கேட்டானா இல்லையா? கேட்டுட்டான். அப்போ அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு அதில். ஆனால் விசுவாசித்தான் தேவனுக்கு அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார், அப்படி தான் எழுதியிருக்கு. ஆனால் அவன் விசுவாசத்தில்
அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவன் வரல. அங்கதான் பிரச்சனையே. போராடிட்டு இருக்கிறார். இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஈசாக்கை பெற்றுக்கொள்ளலைன்னா, அப்புறம் இது மாதிரி ஈசாக்க ஒரு ஈசாக்கை பெற்று நமக்கு கொடுக்குற ஒருத்தனும் இல்லை. இந்த ஆபிரகாமை எவ்வளோ காலம் கழித்து கண்டுபிடிச்சாரு? ஆதாம்லேருந்து 2000 வருஷம் 2000 வருஷம் கழித்து தான் ஆபிரகாமை கண்டுபிடிக்கிறாரு. அது வரைக்கும் ஒரு பய கூட இல்லை. அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழித்து தான் மரியாளை கண்டுபிடிக்கிறாரு. எல்லாம் தானாக ஒன்று நடக்கலைங்க. ஆபிரகாம் வந்தான், எனக்கெல்லாம் அது மேலே முடியலைங்க அப்படின்னு கடைசியில் ஆனது ஆச்சு, வயசும் போச்சு, சரீரமும் போச்சு, இன்னுமே பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. அந்த இஸ்மவேலை சொன்னானா இல்லையா, அதுக்கு பேர் விசுவாசம். நீங்களும் நான் ஆமான்னு ஒத்துக்கிறது. விசுவாசத்தினால சொன்னா அவர் கோவம் வந்துருச்சு. அவருக்கு அப்படின்ட்டு கோவிச்சுட்டு போயிட்டாருன்னு அதை அந்த இடத்த அப்படி பார்க்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் ஐயோ நமக்கு இவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஆள் இப்படி கோவிச்சுக்கிட்டாருன்ட்டு அப்புறம் திடீர்னு அவன் என்னமோ சொன்னதெல்லாம் செய்கிற ஆள் இவர் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிட்டான். விசுவாசம் பூரணமாயிற்று. அதை தான் அந்த பூரணமான விசுவாசத்தை தான் நீங்கள் ரோமர் 4வது அதிகாரத்தில் பார்க்குறீங்க. ரோமர் 4:17 அவனை பற்றி என்ன எழுதியிருக்கு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரும் மரித்தோரை உருட எழுப்புகிற அந்த தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாய். எடுத்து வாசிங்க 4:17 வாசிப்பா. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அவன் அதுக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவாக இருந்தானான்னு தெரியல. ஆனால் இந்த தெளிவு வந்தவுடனே பெரிய விசுவாசம் ஆயிடுச்சு. விசுவாசிக்க ஏதுவில்லாத இருந்து விசுவாசிக்கிறான். முதல் நடக்கவே நடக்காதுன்னா இல்லை அது நடக்கும்னு அவரை துதித்து மகிமைப்படுத்தி விட்டான். பின்னாடி ஒரு வசனம் சொல்லுது, அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு வருது. எப்படி மகிமைப்படுத்தினான்? பிள்ளை இல்லை, ஆனால் ஸ்தோத்திர ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர், மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன், நான் விசுவாசிக்கிறேன், நீ சொன்ன மாதிரி குமாரனை கொடுக்குறேன்னு விசுவாசிக்கிறேன்னு அறிக்கை பண்ணி விட்டா. கடைசிக்கு பார்த்தா ஈசாக்கு வந்துட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளவு போராடி இருக்கிறாரு பிதாவாகிய தேவன். ஆபிரகாமிடத்தில் போராடுறாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, உனக்கு பிள்ளை இருக்கும்டா, உன் பிள்ளை மூலமாக பெரிய சந்ததியே வரும்டா, அதான் ராஜாக்கள்லாம் வருவாங்கடா, அப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வர்றாரு. உன் சந்ததிக்கு இந்த தேசம் முழுசையும் நான் தர்றேன், நீ எவ்வளோ தூரம் நடந்து திரிகிறியோ அவ்வளோ ஏரியாவையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உன் சந்ததி உனக்கு கொடுக்கேன்னு சொல்ல, உன் சந்ததி கொடுப்பேன்னாரு. ஆனால் கடைசி வரைக்கும் பிள்ளை இல்லைன்னு அவனுக்கு கம்ப்ளைண்ட்டு மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன். கடைசியில் வந்துட்டேன், இப்படி சொத்து இருக்குது, ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் இருந்த சீமான் ஆயிருந்தேன், கடைசிக்கு அம்புட்டு இந்த இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்றாரு. கடற்கரை மணலை எண்ணிருவியா? எதுக்கு சொன்னார்? அதை இப்படி ஆகும்டா. கடற்கரை மணலை என்ன கூடுமானா உன்னுடைய சந்ததி ஆட்டில் எண்ண முடியும். அப்புறம் ஒரு தடவை, இதெல்லாம் உடனே சொல்லலை, இடையில காலம் போகுது. அப்புறம் ஆகாயத்து நட்சத்திரங்களை எண்ணு, அது எப்படி என்றதுன்னா அது மாதிரி உன் சந்ததி இருக்கும்டா அப்படின்றார். உன் சந்ததியில் ராஜாக்கள் வருவாங்கடான்றார். அப்புறம் உன் பேர் இனிமேல் ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகாம், ஜாதிகளுக்கு ஒரு ஜாதி இல்லை, ஜாதிகளுக்கு தகப்பன்.
உடைய ஜாதியில் ராஜாக்கள்லாம் வருவாங்கன்றார். மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு? அப்படியே விசுவாசத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கிறார். அவன் விசுவாசத்தில் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவனுக்கு விசுவாசத்தை ஊட்டி 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 வளர்த்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நம்மை கொண்டு நிறைவேற்றும்படியாய் உங்களுக்குள்ள இந்த வேத வாக்கியங்கள், வாக்கு தத்தங்கள், நான் தான் இன்னைக்கு சொன்னேன், என்ன காரியம் தேவையா இருக்கோ அதற்கான வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம்னு. அப்படி அதை கண்டுபிடிச்சிட்டா, அதை பேசினா, அதை வச்சு வாயை நிரப்புனா அது காரியம் ஆயிரும். வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நான் நம்புகிறேன். அவன் ஆபிரகாம் விசுவாசிக்காட்டி பரவாயில்ல, அவனுக்கு மறுபடியும் வயது திரும்ப வாழ வயது ஆக்கிடலாம், அப்புறமேலு அவன் பிள்ளை பெற்றுக்கட்டும் அப்படின்னு நினச்சாரா? ஒரு ஜீபூம்பா அற்புதம் பண்ணிடுவோம்னு நினச்சாரா? அவன் விசுவாசிச்சாதான் அவனுக்கு பிள்ளைன்னு சொல்லி வச்சுருந்தார். அவர் சட்டத்தை மாற்ற முடியாது. இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு அற்புதம் பண்ணி விட்டுருவான், திடீர்னு வாழ வயது போல அப்படி ஆயிருக்கான் அப்படின்னு ஆக்கி விட்டாரா? ஆக்க மாட்டேன்ட்டார். அவர் ஆக்கிறதா இருந்தால் அப்பவே சொல்லி இருந்திருக்கலாம். வாலிப வயதில் அவனை கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொள்றது ஈஸி. ஆனால் வயதாகி பிள்ளையெல்லாம் பெற்றுக்கொள்ள வழியே இல்லைங்கிறப்ப அப்புறம் எங்கிட்டு அது முடியவே முடியாது. அது அவருடைய சட்டத்தை அவர் மீற முடியாது. அவர் போட்ட சட்டத்தை அவரே எப்படி மீறுறது? விசுவாசித்தாதான் காரியம் நடக்கும். விசுவாசியா விட்டால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் விசுவாசிகளை திட்டுற ஒரே காரியம், ஒரே இடம் அற்ப விசுவாசியே. என்னது? விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. யார? சீஷர்களை. இன்றைக்கு நம்மளை கர்த்தர் திட்டக்கூடுமானா ஒரே ஒரு விஷயம், அவர் சொல்றது நம்ப மாட்டேங்கிறது தான். அவரை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டடித்து எழும்புவார்கள். சொன்னதுதான். அவர் மாற்ற முடியாது. அவர் மாத்தினா அவர் தேவனா இருக்க முடியாதுங்க. அதனால நீங்க விசுவாசிக்க முடியல, சரி பொட்டுன்னு போய் தேரு அப்படின்னு விட்டுறாரு. இல்ல ஆண்டவரே நான் நம்புறேன் அப்படின்னா அழுதுகிட்டே ஒருத்தன் கேட்டவனுக்கு கூட 15 வருஷம் சேர்த்து கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், இந்த பயலுக்கு 15 வருஷம் சேர்த்து கொடுத்துருக்க கூடாதுன்னு. என்ன பாஸ்டர் நீங்க என்ன அப்படி சொல்லுவீங்களான்னா, அப்படியெல்லாம் சொன்னேன், இப்பெல்லாம் பேசுறது இல்லை. அவன் இந்த 15 வருஷம் சேர்த்து கொடுத்தப்பதான் இந்த மனாசையை பெற்றானா. அந்த மனாசை 55 வருஷம் இஸ்ரவேலை ரொம்ப பாவத்துக்குள்ள கொண்டு விட்டான். அன்னைக்கே அந்த எசேக்கியா ராஜாவை தூக்கிட்டு இருந்தா, அவனை அன்னைக்கே தூக்கியிருந்தா தேசத்தை எவ்வளவு கெடுக்கக்கூடிய ஒரு ராஜா வந்துடே இருக்க மாட்டான்ல அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி கேட்குறான், ரைட்டு போ 15 வருஷத்தை கொடுத்து கடைசியில் பார்த்தா மனாசே வந்துட்டான். மனாசே ஆனால் அவன் மனம் திரும்பிட்டானா. கடைசி காலத்தில் இவனையும் பற்றி எழுதி வச்சிருக்குது. அவன் மனம் திரும்பிட்டானா. இவன் நம்மளை பிடிச்சி பாபிலோன்னு கொண்டு போயிட்டானுங்க. அங்கே போய் உட்காந்து ஆண்டவரேன்னு சொல்லி இருந்திருக்கான். போய் தொலை போ அப்படின்னு ஊருக்கு அனுப்பி விட்டாரான். ஊருக்கு வந்த ஒரு பாடு இவன் அந்த ஆலயத்தெல்லாம் சுத்திகரிச்சானா. இவன் கொண்டு வந்து நட்டு வச்சிருந்த அந்த காரியம் பல தெய்வ வழிபாட்டு காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சுத்தம் பண்ணானா. அதை சுத்தம் பண்ணதுதான் சரி. அதனால அவனுடைய நீதி அங்கே உண்டாயிருந்திருக்குது. அவன் சுத்தம் பண்ணானா. அவனுடைய மகன் ஆமோன், அவனோட மோசமாக இருந்திருக்கிறான். அதுக்கப்புறமா வந்த யோசியா, அவன் ஒருத்தன் தான் கடைசியாக நல்ல ராஜாவா எருசலேமில் இருந்த ஆள். அவன் செத்து போனான்னொன்னே எரேமியா போய் புலம்பல் பாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு மேலே இஸ்ரவேலை காப்பாற்ற எருசலேமை காப்பாற்ற ஆள் இல்லைன்னு அவன் புலம்பல் பாடினது தான் எரேமியாவின் புலம்பல்னு அங்கே இருக்குது. அது
நீங்கள் இன்னும் நல்லா கவனிங்க, அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தையும் சரி வேறு ஆட்களை பற்றி சொல்லியிருக்கிறதும் சரி, அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஏன் கெட்டு போய் தொலைஞ்ச அந்த ஏசாவாக இருக்கட்டும், இஸ்மவேலாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் போராடிக்கிட்டே தான் இருக்கிறார். சாக வரைக்கும் போராடுவார். இஸ்மவேல் இவ்வளோ கெட்டு போயிட்டான். அவன் பஸ்மாத்தையும் அவளையும் இவளையும் கல்யாணம் பண்ணி பெரிய கேடுபாடான சந்ததியை உண்டாக்கிட்டான். அப்படின்னு இருக்கிறப்ப அப்புறம் கடைசியில் ஒரு நாள் வந்து, ஆண்டவரே என்னமோ தப்பாகி போச்சு, இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு, ஆனால் எனக்கு நீர் மன்னிக்கணும்னு நான் இன்னுமே நீர் தான் தேவன், உண்மை தவிர வேறு ஆராதனைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தான்னா, போடா நாசமாக போக, இப்போ வந்தா பேசுகிறேன் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? யூதாஸே திரும்பி வந்து அழுதுகிட்டு வந்திருந்தான்னாக்கா சரி தொலைஞ்சு போ ஒழுங்காரு அப்படி சொல்லிட்டு போயிருப்பார் நம்மளே நினைக்கிறான். அப்படியெல்லாம் பைபிளில் எழுதலை. அவன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கணும்னு தான் எழுதியிருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை மனம் திரும்பி வந்திருந்தா இடத்துல வருகிற ஒருவனை நான், அந்த வசனம் மேலே எந்திரிச்சு நின்றோம். நாசமா போக அப்படின்றதெல்லாம் போய் இடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அந்த வசனம் எழும்பி நின்றோம். அப்போ அவனை காப்பாற்றி விட்டுருவார். அதனால தான் வாழ்நாளெல்லாம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அது சாகர அன்னைக்கு சிலுவை கல்லனை எடுத்துக்கங்க, அவன் அன்னைக்கு பாருங்க ரட்சிக்கப்பட்டான். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி செத்துருந்தான்னா அவன் அவுட், முந்தின நாள் செத்துருந்தான்னா நரகந்தான். இவனை ரட்சிக்க வைக்கிறதுக்கு முன்னே கொண்டு போய் இவனை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. இயேசுநாதர் கூட ஏன் இவனை சிலுவையில் அரைஞ்சாங்க? இவனை ரட்சிக்கப்பட வைக்கணும் அப்படின்னு. யாரு அங்கே ரோம ஆட்களா? இல்லை, கர்த்தர் அவங்கள்ட்ட சொல்லி தான் அவனுக்கு போல இவனை கொண்டே அரை அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் பக்கத்தில் இவனை கொண்டே அரைஞ்சிருக்கிறாங்க. அவன் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். கடைசி நாள் வரைக்கும் ரட்சிக்கிறவர். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில சமயத்தில் நாங்கள் போய் அதாவது ஆஸ்பத்திரியில் யாருக்காவது சுகம் இல்லை அப்படி இப்படின்னு சாக போகிற நிலைமையில போய் பார்த்து பேசினா, ஆண்டவரை ஏற்றுக்கிறேன், நான் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்கள அதை கேட்டு அதுக்கு ஜெபம் பண்ணால் அவங்க பிழைச்சிக்கிறாங்க. அது மீறி செத்தா பரலோகம். ஆனால் அப்படி மனம் திரும்புகிறவங்க அவங்கள கர்த்தர் உயிரோடைய வைக்கிறார். என்னன்னு கேட்டால், இந்த மனாசே இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவனை திருப்பி அனுப்பி விடுறாரு, அவன் உண்மையாகவே மனம் திரும்பிட்டானான்னு பார்க்கறதுக்கு. ஹலோ, அவன் மனம் திரும்பிட்டான், அவனை ரட்சித்திருக்கிறார். நான் அந்த கடந்த இதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நாம் யாருன்னு பார்க்கறதுக்காக தான் கர்த்தர் பிசாசன் பூமியில் வச்சிருக்கிறார். இல்லாட்டி அப்பயே தூக்கியிருப்பார். நான்னாக்க பிசா போடா, நீ ஆதாம்கிட்ட கூட பேசக்கூடாது போடான்னு சொல்லியிருப்பேன் நான். ஆனால் அவர் சில கணக்கெல்லாம் வச்சிருக்கிறார். இது போன்ற இன்னும் அநேக காரியங்கள் இடத்துல உண்டு அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறான் கர்த்தரை பற்றி சொல்கிறப்ப. இந்த மாதிரி பாடுபடுத்திடுகிற ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் இது மாதிரி சில காரியங்கள் உங்ககிட்ட இருக்குது, எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறேன். அது சரின்றான். நீர் இவ்வளவு உபத்திரவப்படுத்தினது, இவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தினதெல்லாம் சரிதான்னு நல்ல விசுவாசிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவ்வளவு சோதனையின் மத்தியில் நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படி சொல்கிறாங்களே, அதுதான் அவருக்கு மகிமை. அவர் என்னை தள்ளிட்டார், நான் அந்த வாக்கில் போகிறேன், நானும் பிசாசுக்கிட்ட போயிடுறேன் அப்படியா? இல்லையே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைய. அவர் கண்டுக்கிறாத மாதிரி இருந்தால் கூட பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போட முடியாது. போ, உனக்கு உன் பிள்ளைக்கு சுகமெல்லாம் கிடையாது, ஓடிப்போ, நீ காணானிய இங்கெல்லாம் வர்ற காணானிய ஸ்திரீ. அவள் வந்துக்கிட்டு நாய்க்குட்டி அங்கேருந்து விழுகிறத தின்னுமேன்னா உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசத்தை அப்படி ஆக்கட போனால் பிள்ளை நல்லா இருக்கிறான்.
கானானிய ஸ்திரீ. அவங்களால நிர்மூலம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். இந்த சமாரியா யாரு? அசீரியர்கள். அவங்கள கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டான். இதனால இஸ்ரவேலருக்கு அசீரியானா இது சமாரியானா பிடிக்காது. ஆனால் சமாரியா ஸ்திரீ வந்து அவகிட்ட போய் இவர் தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். என்னங்கடாது? இஸ்ரவேலருக்கு சமாரியாருக்கும் ஒத்தே போகாதே, நீர் என்ன என்கிட்ட வந்து தண்ணி கேட்குறீரு அப்படின்னு அவ சொன்னா, இல்லைல்லப்ப தண்ணி கொடு, உன்கிட்ட பேசுறது என்னாருன்னு தெரிஞ்சா நீயே என்கிட்ட ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்ப. அவள் இந்த தண்ணீரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. நீர் அதை கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப தண்ணி மொண்டுக்கு இங்கே வர வேண்டாம், வேலை மிச்சம்னு தான் நினைக்கிற ஆளே ஒழிய ரட்சிப்பு வருதுன்னு நினைக்கல. ஆனால் திடீர்னு கண்டுபிடிச்சிட்டா. ஓ, அப்போ நீங்கள் அங்கே மலையில், அப்புறம் நாங்கள் இந்த மலையில். எந்த மலையும் இல்லை, எங்கேயும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற நாட்கள் வந்துருச்சு, இப்போ வந்துருச்சுன்னு உடனே ஓடி போய் நான் மேசியாவை கண்டேன், நீ போய் பாருங்க எல்லாருன்னு சொல்லி ஏவி விட்டா எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து பார்த்தாக்க நீ சொன்னது கேட்டில்ல, அவர் பேசுறதை கேட்டே, அவர் உலக ரட்சகர், மேசியாவாகிய உலக ரட்சகர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு அவன் சொல்றான். ஏங்க சமாரியா போய் நாசமா போ அப்படி சொல்லலையே, கானானிய ஸ்திரீ நாசமா போன்னு சொல்லலையே. இடத்துல திரும்பி என்கிட்ட வந்தா, இடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எப்படி நாசமா போன ஆளா இருந்தா கூட அவன் திரும்பி வரலாம். என் வாழ்க்கையெல்லாம் கெடுத்து நாசமாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நீ வரலாம் அப்படின்றார். அதான் இப்போ இந்த யாரு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் கடைசியில் 20வது வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். இங்க பாருங்க, கடைசி நேரத்தில் கூட வந்து கதவை தட்டுற ஆளுகிட்ட கதவை திறந்தா இருதய கதவை திறந்தா இயேசுவை உள்ள விட்டா உனக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறாரு. காலமெல்லாம் கர்த்தரை வேண்டான்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து ரட்சிக்கப்பட்ட அப்படி ஆட்களை பைபிளில் வாசிக்கிறவங்க. அப்புறம் எவ்வளவு நல்லவன்னு பேர் வாங்கியிருந்தாலும் இந்த தாவி இப்படியெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டான் அப்படின்னா சரி போயிட்டானா அவ்வளோதானா? அதாவது அடுத்தையும் பொண்டாட்டிய கூப்பிட்டு வச்சது தப்பு, அப்புறம் இவளுக்காக அவனை கொன்னது அதை விட பெரிய பாவம். இவர் என்ன யாருக்காக வழக்காடுறாரு கர்த்தர்? பாவிகளுக்கா? அப்படின்னா தாவீது அன்னைக்கே போட்டு தள்ளியிருக்கணும். ஆனால் அவன் மனம் திரும்பினானா, 51வது சங்கீதத்தை எழுதினானா, உண்மையாக மனம் திரும்பினானா, அவனை கடைசி வரைக்கும் கர்த்தர் ராஜாவாக வச்சுருந்தாராம். நான் சொல்லுவேன், ஏன் ஆண்டவரே இந்த தாவீது செஞ்ச இந்த பாவத்தை பைபிளில் எழுதி வச்சாரு, இது எழுதாமல் இருந்திருக்கலாம்ல ஆண்டவரே. அது நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து பரிசுத்த வேதாகமாமா, அதில் இம்பிட்டெல்லாம் அசிங்கமாலாம் எழுதி வச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குடா. இப்படியெல்லாம் கெட்டு ஒழிஞ்சவங்க திரும்பி அவன் என்னிடத்துல வரக்கூடுமானால், வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தூரம் பாவத்தில் போனவன் திரும்ப அவ்வளோ தூரம் திரும்பி வந்து இவர்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி எவனாவது வந்தான்னா, எவனாவது என்கிட்ட வரக்கூடுமானா, நான் அவனை ரட்சிப்பேன். அதனால் அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் அவன்கிட்ட போராடிக்கிட்டே தான் இருப்பேன். நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன். அவனை எப்படியாவது என் பக்கம் இழுத்தரணும்னு நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன். சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் இந்த நாசமாக போகிற இந்த யூதர்கள்ட்ட நான் போராடினேன்னு சொல்றாரு.
ஆனா உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. சமாதானத்துக்கான இந்த நாளையாக நீங்கள் அறிந்திருந்தானால், உங்களுடைய சமாதானத்துக்கேற்ற இந்த நாளையாவது நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆனால் அதோ இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு மறைவாயிருக்கே அப்படின்னு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே போறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு ஆசை அவருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க நம்மளை ஒழுங்கா வச்சுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா நம்முடைய இருதயத்தை வச்சுக்கணும். வேற யார் எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் சரி, ஏன்ட்ட வா, நான் உன்னை ஒழுங்குபடுத்துறேன், உன்னை பரிசுத்தமாக்குறேன், ஆனா இனிமே ஒழுங்காரு. அதை கர்த்தர் சொல்றாரு. அதை இந்த மாதிரி ஒரு சிலுவைக்கு போறதுக்கு அவர் எவ்வளவா தன்னை ஆயத்தம் பண்ணாரு. வந்த பூமியில பிறந்த நாள் முதல் நீர் எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தீர் ஆண்டவரே. இந்த சரீரத்திலிருந்து நான் மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யணும், சிலுவையில் நான் ரத்தம் சிந்தணும், அதுக்காக வந்தேன் அப்படின்றார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், அதற்காகவே பூமியில் வந்தேன் அப்படின்னு அங்கே பிலாத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். வேற எவன்ட்டையும் பேசி பிரயோஜனம் இல்லையா? ஒன்றும் பேச மாட்டார். ஏறாவது விசாரிச்சான், ஒரு பதிலும் பேசலை, கம்முன்னு இருந்துட்டார். இவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? பேசாமல் இருந்துட்டார். அதனால் ஆசாரியர்கள் பேசுனாங்க, என்னமோ விசாரிச்சாங்க, ஒன்றும் பேசலை. கடைசியில் தேவனுடைய நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன் அப்படின்ன உடனே பேசிவிட்டார். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக தேவையானதை பேசிட்டு கம்முன்னு இருந்துட்டார். எல்லா வேலையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது, உங்களுடைய ரட்சிப்புக்காக எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பதான் வாசமும் இது நீங்க என்ன, நான் ஒரு சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டேன், அதுபோல நீங்களும் இப்படி சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள். வாசனம் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3 வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில், அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். என்ன அது இப்படி ஒரு அன்பான அன்புன்னா எனக்கு அதாவது விலைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இவருடைய அன்பா இருக்கிறது. என் கூட வர்றவங்களாம் ஆளுக்கு ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார வச்சிடறேன்றார். இங்கே உருண்டு பிறண்டு எதையா கட்டி இழுத்துக்கிட்டு போய் ஒன்றும் வேண்டாம், அவன் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கப்போ கூட நீர் வர்றப்ப என்னை நினச்சிக்கங்க, நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கங்கன்னா இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், அப்போ கூட அவர் காப்பாற்றுறேன்றார். நான் சொல்கிறேன், எல்லா ரட்சிக்கப்படாத எல்லா மனிதர்களிடத்துலையும் அநேக சமயங்களில் இவர் போய் எதையாவது பேசி வந்துட மாட்டியா, நீ பிசாசோட எப்படியிலேருந்து நீ வந்துட மாட்டியா, நீ ஏன் பக்கம் வந்துட மாட்டியான்னு எத்தனையோ தடவை போராடிட்டு தான் இருக்கிறார். அதுபோல் ஆபிரகாம்கிட்ட அவர் போராடிக்கிட்டு இருந்தார். விசுவாசிக்கணும்ப்பா, விசுவாசிக்காம அவர் பிள்ளையை கொடுத்துருக்கவே முடியாது. இப்போ நீங்களும் நானும் எதை வேணும்னு ஆசைப்படுறோமே, அதை விசுவாசிக்கலைன்னா அவர் கொடுக்கவே முடியாது. ஆனால் அவர் தான் கொடுக்கணும். பை ஃபெய்த், விசுவாசத்தினால தான் வரும். நீங்களும் நானும் விசுவாசிக்கலைன்னா அவ்வளவுதான். விசுவாச என்ன போட்டிருக்கு, சோர்ந்து போவோமானால் பலன் குறுகினது, நாமும் பலன் குறுகினது. விசுவாசம் இல்லாமல் போயிட்டா அவன் அதை இழந்துருவான். இந்த வசனத்தை வாசிச்சிடுறேன். எபிரேயர் 10 எபிரேயர் 10
கடைசி 2 வசனம் 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. அடுத்து, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு வேற இருக்கு, இங்கே விசுவாசாதான் அப்படின்னு இருக்குது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. அப்படியெல்லாம் வந்து கர்த்தரெல்லாம் ருசித்து பார்த்துட்டு திரும்பி போனான்னா அவனெல்லாம் ரட்சிக்கப்படவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பின்னாடி ஒரு வார்த்தையை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுகிறதுமா ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது அதனுடைய முடிவு. இவ்வளவு சொல்லிவிட்டு, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் நமது காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எல்லாம் வையறதெல்லாம் வஞ்சி விட்டு செத்து நாசமாதான்டா போவீங்க அப்படி சொல்லிவிட்டு, ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசத்தெல்லாம் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்லவே. அதனால் வாங்க. எப்படி? அதனால் வாங்க. இப்படி கடைசி வரைக்கும் போராடுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எப்படியாவது சரி பண்ணிடலாம். பெற்றோர் பிள்ளைய கடைசி வரைக்கும் எப்படியாவது தேத்தி விட்டுறணும். எப்படி பிரயாசப்படுறாங்க. இதை மாதிரி 10 மடங்காவது அவர் நம்மை பொறுத்தவரை பிரயாசப்படுவார்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சரி, நானும் சரி, நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக நம்மை ஒப்புவித்து, இப்போ நம்ம சொன்னோம், கண்ட வார்த்தையை பேசாமல், பிசாசு கொடுக்குற வார்த்தையை பேசாமல், இன்று முதல் சரியான வார்த்தையை மட்டும் நான் பேசுவேன்னு, நம்முடைய வாயை நன்மையால் வாக்குத்தத்த வசனங்களால் நிரப்புவேன்னு, வேறு தப்பாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்னு தீர்மானிப்போம்னு சொன்னமே, அந்த தீர்மானத்தை எடுத்துக்கலாம். அப்படி செய்ய வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் நம்மகிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறார். நம்ம மனசுக்குள்ள எல்லா காரியமும் தெரியுது. நம்ம ஏதோ ஆத்திரப்பட்டு போகலாமான்னு உள்ளுக்க என்னமோ சொல்லுது, வெயிட், பொறு அப்படின்னு. உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் குறித்திருக்க பரிபூர்ண நன்மையை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாய் ஆபிரகாம் எப்படி சுதந்திரிச்சானோ அதுபோல் நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் நம்மிடத்தில் போராடி கொண்டிருக்கிற இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை நினைத்து பாருங்கள். அதற்கேற்றபடி அந்த வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது.